டேய் எங்கடா காட்டு மாடு வளைவுலையா? என்னடா அது பாம்பா நகருது? இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருக்கோங்க, ரிட்டனு. அதாவது கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நைட் டிரைவுங்க இருந்தது. தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுங்க. உங்களுக்கு வந்துட்டு எதுவும் தெரியுதானே எனக்கு வந்துட்டு தெரில. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணவனூர்லேருந்து இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு நைட்லேயும் கொடைக்கானல் வந்து ரீச் ஆக போகிறோங்க. போன வழியில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும், காலையில் வரும்போது அவ்வளோதான் இருக்கும் ரிஸ்கா. இப்போ வந்துட்டு நாங்கள் நைட்டில் ட்ரைவ் பண்ண போகிறோங்க. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வண்டி தான் இது. வந்து நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இது வந்து புதுசுங்க. அதுக்கடா எந்த கத்துவீங்க? ஃபயர் கேம்ப் போறேன்னு நைட்ல இடத்தையும் உடச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. டேய் பார்த்து ஓடுறா. ஃபயர் கேம்புக்கு என்னன்னு தேடுறாங்க பாரு. ஏதோ ஒண்ணு கேம்ப் ஃபயரா? பேக்ல வீடு எல்லாத்தையும் கேம்ப் ஃபயருக்கு விறகு புடுங்குற நேரம் மாடாது. இங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. அண்ணன் கடையில் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு போம்டாடா ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் போகணும்ல அது வரைக்கும், அது சொல்கிறேன். எங்கடா காட்டு மாடு வளைவுலையா? சொல்ல வேண்டியதாடா. ரிஸ்கான ஒரு வழியில போயிட்டு இருக்கோங்க. காட்டு மாடு வந்து இப்ப கிராஸ் ஆச்சுன்னா நான் வீடியோ ஆன் பண்றதுக்குள்ள நாங்க அந்த டேர்னை தாண்டி வந்துட்டோங்க. கையெல்லாம் வந்துட்டு செம ஃப்ரீஸுங்க, ஒன்றும் பண்ண முடியல. வழியில எதுவும் குறுக்க வராம இருந்தா சரிதாங்க. கார்ல வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா பைக்ல போறது ரொம்ப ரிஸ்க் தான். நம்ம பாக்குற இடம் காட்டு மாடு ஒன்னும் முடியலங்க. கையெல்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆரன் கூட அடிக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது. ஆப்போசிட்ல கொஞ்சம் பேர் வரனாலதாங்க ஒரு தைரியத்துல போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கஷ்டம்தான் ப்ரோ, பண்ணணும்ல. இப்போ யார் ஓட்டுவா? சரியான ரிஸ்க்டாடே. இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தாங்க போயிட்டு இருக்கோம். நைட் லைஃப் கொடைக்கானல் மாதிரி. எப்போ எந்த நேரத்துல இது வரும்னே தெரியல. என்னடா இன்னும் 15 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 15 கிலோமீட்டரா? நானும் பாக்குறேன், என்னடா 15 போட்டிருக்காங்க. இன்னும் கொடைக்கானலுக்கு வந்து 15 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. எப்படி போறோம்னே தெரியல. பஸ் விடுறாங்கடா. இதான்டா ஆல்ட் பஸ், கடைசி பஸ். சமா த்ரில்லிங்கா இருக்குங்க. என்னடா அது பாம்பா நகருது, கொடி மாதிரி போயிட்டு இருக்கு. அதோ பெரிய பாம்பு நினைச்சிட்டேன் நானு. சைட்ல ஓரத்துல அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாம்பு அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு கொடிங்க. நைட் லைஃப் கொடைக்கானல். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு தாங்க இவ்வளவு பிரச்சனை. வந்துட்டு பாத்தீங்கன்னா லேட் ஆகிட்டோம். அந்த டிராஃபிக்லயே வந்துட்டு எப்படி 1.5 மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு. அதனால எல்லாமே சொதப்பி இப்போ வந்துட்டு ரூமுக்கு போறது தாங்க அந்த விளாகேவும். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் க்ளவுஸை வேற வீட்டில் போட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ரிஸ்க் வேணும் தேவையான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு நினச்சி வந்துட்டோம். இந்த குளிருக்கும் அந்த டேர்னிங்க்கும் அப்படியே ஒரு மாதிரி திகிலாக இருக்குங்க. எனக்கு வேவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. திடீர்னு எதனா ஓடி வந்துருச்சு மாடிடு அந்த மாதிரினா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க. மணி 9 போகுதுடா. இருந்திருந்தா ஊர்லயாவது இருந்திருந்துருக்கலாம். 9 போதா? 8:45. 8:47. ரைட்டு, 9 ஆச்சுங்க மணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 9:30 ஆயிடுச்சுங்க. சரியான குளிர்.
நாங்கள் ரோட்டில் அப்படியே வந்துட்டு ஓட்டிட்டு வந்துட்டோங்க. 30 கிலோமீட்டருமே வந்துட்டோம். 30-40 இருக்கும் போலங்க. அடிக்கிற குளிருக்கு நாங்களே வந்துட்டோம். எந்த கடையுமே இல்லைங்க சுற்றி. யாரும் ஓடுறது ஆளுதானடா. கரெக்டாக வந்துட்டோங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. சரியான குளிருங்க இங்க. ஆனா அப்படி அந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையடா. ரைட்ல வந்துருமா வீடு? எங்க வீட்டை காமிச்சா மட்டும் போதும். கடைசியா வந்துட்டோம். இதாங்க நம்ம ரூமு. கையெல்லாம் சரியான ஃப்ரீஸுங்க. ஒண்ணுமே ஒன்ட்டு முடியலங்க. அங்க கெட்ட போட்டு பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு. முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்றேன். ஆமாடா. என்ன பண்றீங்க? சப்பாத்தி மேக்கிங். சப்பாத்தி அப்புறம் என்ன வாங்கணும்? இது குழம்பு ஆன் பண்ணி விடு. கண்ணை கட்டிக்கிட்டு அடிப்போம். நம்ம கண்ணை நல்லா கட்டிக்கிறோம். வீடியோ வீடியோ போட்டுருவோம். கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்தாச்சு. அடிக்க போறேன்னு நினைச்சேன். வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. சரியான குளிர் அடங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. நம்ம வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் முட்டையை மட்டும் போட்டோம்னா சாப்பாடு பினிஷாடா. செஃப் பிரியசன் தான் நம்மளுக்கு வந்து பண்ணிருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேம் விளாட போகிறோம் இங்கே வந்துட்டு. போட்டு பண்ணி விட்டுருவோம்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரிச்சு போட்டுக்கலாம். என்ன பண்றீங்க? தக்காளி என்ன சப்பாத்தி பிச்சு போட்ட? முட்டை போட்டா சப்பாத்தி ப்ரோ கையில கை எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாரு. அண்டோ நீ பேசுறது எல்லாம் கேக்குது. பிச்சு போடுறாங்க. நீ என்ன பண்ணி இருக்கணும்? இப்போ ஒண்ணும் இல்ல பேசுங்க எல்லாத்தையும். டேய் என்னடா பண்ண போற? முட்டை எல்லாத்தையும் பிச்சு போட்டு கேட்க சப்பாத்தி. டேய் திண்டது போயிடா. சாப்பிட்ற மாதிரி பாட்டியா அப்படின்னு தீக்கிலா கறியுண்டா விட்டு உடச்சுட்டானா? உடைக்கிறேன் கீழே செப்பு. என்ன செப்பு? இல்ல கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் நடுவில் கேப் விடுறா. விட்டுக்கடா. உப்பு போடுறா மொத. என்னடா அது? ஊத்துறா. டேய் அதுல உப்பு இருக்குடா. அதுல இருக்கா கீழே. தங்கச்சி தெரியுங்களா? கொட்டணும்டா. விட்டா ஃபர்ஸ்ட் முட்டை பிடிக்கும்பா. முட்டை ரைட்டா ஏதாவது இது பண்ணணும். டப் 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 டப். என்னனே டப் 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 டப். போடுறோம். ஏய் இன்னொரு கரண்ட் இருந்துச்சுல இதே மாதிரி ஒண்ணு. வா அது ஒரு நாள் திண்டுடா டேய். நீ அடிச்சு கல்லோட தெறிக்கி விடாத. நீதான் இது கருது சின்ன வயதா. நீ தெறிக்கி விடாத. நம்ம எனக்கு நிம்மல தான் இருக்கு. இந்த கொத்துங்கடா. கத்திரி போட்டுறாங்க. அப்படி போடுறாங்க. ஆண்டோ தான்டா. ஆண்டோ பயலே. ஏய் சால்னா ஊத்துறா கொஞ்சம்.
பொடி வேணுமாடா அதுவும்? பொதிதான் வேண்டாம் நல்லா வேண்டாம் இருக்கு சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்ற ஆம்லெட் சுத்து வரும்டா விருப்பமே சாப்பிடுவாடா இது மூடி வைக்கிற இதே கிட்ட திறந்து வச்சுருக்கீங்க காப்பி போடணும் சரி காலை பத்தி பேச வேணாம் க்ளீன் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம் ஓகேவா இது செம்மையா இருக்கும் நல்லா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செஞ்சுருக்கா ஏதோ பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல கொத்து போட்டான்னு அவன் சப்பாத்தி பிச்சு போட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸில் போகிறேன் பாருங்க தட்டேங்கடா சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி அப்படியே நான் வந்துட்டு மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்சால் வந்து சன்செட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்துட்டு அடுத்து பார்க்கலாம்